அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்கள் யாவரையும் நான் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த நாளில நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய முகவுரையை சொல்லி நான் ஆதியாகமத்தை தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். அதற்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஆபிரகாம் தன் குடும்பத்தின் காரியத்தை செய்ய வேண்டும் என்று கடவுள் உணர்த்தின கடைசி கடமையான காரியங்கள் அவன் வாழ்நாளிலே ஒரு விசுவாசியாக அவன் செய்ய வேண்டிய கடமை தன் பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும். 2, ஆபிரகாம் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மிக கவனமாக கருத்தில் கொண்டு தன்னுடைய குடும்ப திருமணத்தை அவன் தீர்மானிக்கிறவனாயிருந்தான். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் திருமணம் கடவுளுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு திட்டம். நீங்கள் வீடு கட்டலாம், சொத்துக்களை வாங்கலாம், இது எல்லாவற்றையும் காட்டிலும் திருமணம் என்பது கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் வைக்கப்படுகிறது. அதை ஆபிரகாம் மிக மிக கவனமாக கையாளுகிறதை இந்த பகுதியில் பார்க்க முடியும். 3, ஆபிரகாம் தீர்க்க ஆயுசோடு கூட அவன் மரித்து போனான். தீர்க்க ஆயுசு உள்ளவனாய் மரித்து தன் பிதாக்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கென்று கடவுள் நியமித்த கல்லறை தோட்டத்தில் அவன் வைக்கப்பட்டான். இதை மையமாய் வைத்து நாம் ஒரு சில குறிப்புகளை முக்கியமாக கவனித்து நாம் அடுத்த பகுதிக்கு கடந்து போக தேவன் உதவி செய்வாராக. நாம் கடைசியாக 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து இருக்கிறோம். அதில் முக்கியமாய் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டிய மைய பகுதி ஆபிரகாம் தேவ சித்தத்தை உணர்ந்தவனாக திருமணத்தை பார்த்தான். திருமணம் என்பது மனிதனுடைய விருப்பம் அல்ல, அது மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல, அது மனிதன் ஏற்படுத்தின ஒரு நிகழ்ச்சி அல்ல. திருமணம் கடவுளுடைய கண்டுபிடிப்பு. அது கடவுள் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த ஒரு திருமணம். அந்த திருமணத்தின் நோக்கம் பரிசுத்தமானது. மல்கியாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருவனை அல்லவா படைத்தேன், பின்ன ஏன் ஒருவனை படைத்தேன்? ஏன் நான் ஒருவனை படைத்தேன்? பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க திருமணத்தை கடவுள் ஏற்படுத்தினார். திருமணத்தின் நோக்கம் பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்பட வேண்டும். அந்த திருமணத்தின் மையம் கிறிஸ்து. அந்த பக்தி உள்ள சந்ததி தான் மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாற்றப்பட போகிறார்கள். அது பிதாவின் திட்டம். அப்ப திருமணத்தின் மையம் பரிசுத்தம். பரிசுத்தத்தின் மையம் மனவாட்டி திருச்சபை. ஒருவேளை நம்ம புதிய ஏற்பாட்டில் திருச்சபையை பார்க்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தன்னுடைய குமாரனுக்கு மனவாட்டியாகிய திருச்சபையை அவர் பார்த்து திருமணத்தை ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தார். அந்த பரிசுத்தமான திருமணம் தீட்டுப்படக்கூடாது என்றால் அவிசுவாசிகள் உள்ளே வந்து விடக்கூடாது. விசுவாசிகளுடைய திருமணத்தில் அவிசுவாசிகள் நுழைந்து விடக்கூடாது. அப்படி என்றால் விசுவாசிகள்
விசுவாசிகளை மாத்திரமே திருமணம் செய்ய வேண்டும். சரி, விசுவாசிகள் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? ஒரே கடவுள், ஒரே ரட்சிப்பு, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். இதை அடிப்படையாக கொண்டது கிறிஸ்துவின் மணவாட்டியின் திருச்சபை. அது கடவுள் ஏற்படுத்தின திருச்சபை. அதுதான் கிறிஸ்துவுக்கு ஜோடியாக பொருத்தமாக கடவுள் கண்ட திருமணம். அந்த திருமணத்தை தான் ஆதாமுக்கு கடவுள் ஏற்படுத்தினார். ஒரே சரீரத்திலிருந்து மனைவியை பிரித்தெடுத்தார். அதனால்தான் திருச்சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அந்த சரீரத்திலிருந்து கிறிஸ்துவை பிரிக்கவே முடியாது. ஒரே சரீரம். அதனால்தான் இந்த முழு வேதாகமத்தில் கணவன் மனைவி உறவுக்கு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை பற்றி கடவுள் பேசுகிறார். வேறு எதையும் பேச விரும்பவில்லை. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு திருமணத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள உறவை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். அதுக்கு காரணம் விசுவாசிகளுடைய திருமணம். அது கடவுள் ஏற்படுத்தின திருமணம். அதுல கலப்பு திருமணமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஆபிரகாம் என்ன, ஆதியாகமம் 24:3 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் சொல்லுகிறான், நான் குடியிருக்கிற இந்த கானான் தேசத்தின் பெண்களை நீ திருமணம் செய்யக்கூடாது. அப்படி என்றால் ஏன் கடவுள் ஆபிரகாம் அவ்வளவு கரிசனையோடு சத்தியம் பண்ணி வாங்கிக் கொள்கிறார்? தொடையின் கீழாக அவன் சத்தியத்தை பெற்றுக் கொள்கிறார். அது ஒரு உடன்படிக்கை. எலியாசிரிடத்துல மிக மிக கவனமாக சொல்லுகிறான், நீ தவறி கூட கானானிய பெண்ணிடத்திலிருந்து என் மகனாகிய ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்குக்கு பெண்ணை எடுக்கக்கூடாது. ஏன்? அவிசுவாசிகள் வாக்குத்தத்தத்தின் குடும்பத்தில் நுழைந்து விடக்கூடாது. வாக்குத்தத்தத்தை அவர்கள் மீறக்கூடாது. அதனால்தான் அவர் ரொம்ப கண்டிப்போடு அந்த திருமணத்தை குறித்து அவர் பேசுகிறார். 4வது வசனம், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். ஏங்க அவ்வளவு ஒரு கவனமாக ஆபிரகாம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆபிரகாமுக்கு தெரியும், என் இனம் என்று சொல்லுவது அது விசுவாச கூட்டம், விசுவாச சந்ததி பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்குள் ஒரு இனம் ஏற்படுத்தப்படும், எனக்குள் ஒரு சந்ததி உருவாக்கப்படும். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அது இந்த உலகத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அதிலிருந்து மேசியா வரப்போகிறார். இந்த சந்ததியின் மூலம் இந்த முழு உலகத்தின் மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படியானால் அந்த முழு உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிற என்னுடைய சந்ததி விசுவாச சந்ததியாக இருக்க வேண்டும். அதனால நீங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 11 சொல்றாரு பாருங்க. மல்கியா 2:11 என்ன சொல்றாரு? யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் வாசிங்க. எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவனையின் குமாரத்திகளை துரோகம் பண்ணினார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மெல்லாம் யூதர்கள் கிடையாதுங்க, நம்மளாம் புறஜாதிகள். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே புறஜாதிகள் மத்தியில் எங்களை சாட்சியாக வைத்திருக்கணும். ஆக்சுவலாக நம்மளே புறஜாதி தான். ஆனால் ஒரிஜினல் யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பூலோக வரைபடத்தில் சரித்திரத்தில் இடம்பெற்ற மக்கள். அதிலிருந்து கர்த்தர் ஆவிக்குரிய கூட்டத்தை பிரித்தெடுக்கிறார், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை பிரித்தெடுக்கிறார். அது வேறு. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற உண்மை, நான் நேசிக்கிற பரிசுத்தம்,
அங்க ஒரு வார்த்தை எழுதுறாரு, நான் நேசிக்கிற பரிசுத்தம் அந்நிய பெண்களால அது சீர்குலையப்படுகிறது. அந்நிய பெண்களை திருமணம் செய்வதனால் நான் நேசிக்கிற பரிசுத்தம் பரிசுத்த சீர்குலைச்சலாக்கப்படுகிறது. இப்ப கடவுள் தன்னுடைய பரிசுத்தத்தை நேசிக்கிறார். அந்த பரிசுத்தத்தை எப்படி அவர் பார்க்கிறார் என்றால், ஒரு விசுவாசிக்கும் நடக்கிற திருமணத்தில் பார்க்க விரும்புகிறார். ரொம்ப முக்கியம். அந்த திருமணத்துக்கு அவரே சாட்சியா இருக்கிறார். நீங்க கீழே படிச்சீங்கன்னா, அந்த திருமணத்துக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். எந்த திருமணத்துக்கு? நான் நேசிக்கிற பரிசுத்தமான திருமணத்துக்கு. கடவுள் அதிகமாய் அந்த வேற்று இனத்தை ஆபிரகாமின் சந்ததியிலே இணைக்க கூடாதபடிக்கு கடவுள் கவனமாயிருந்தார். அவிசுவாசிகள் ஒரு விசுவாச கூட்டத்துக்குள்ள நுழைந்து விடக்கூடாது. இந்த விசுவாச கூட்டம் பரலோகத்தில் போக வேண்டும். அந்த பரலோகத்தில் அவிசுவாசிகள் நுழைய முடியாது. அப்ப அந்த பரலோகத்தில் நித்தியமாய் ஆராதிக்க போகிறது மணவாட்டி திருச்சபை. அந்த மணவாட்டி திருச்சபைக்கு இங்க திருமணம் நடக்கும் போது ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளுக்குள்ளும் உண்மை உள்ள விசுவாசிகள், மெய்யான விசுவாசிகள், மெய்யான மன திரும்பின விசுவாசிகள் மனைவியாம் கணவனமாக இணைக்கப்பட வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். ஏன்னா அதுதான் திருச்சபை. ஒரு குடும்பம் சபை, பல குடும்பம் சேர்ந்தது திருச்சபை. இந்த திருச்சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆபிரகாம் ரொம்ப கவனத்தோடு அதை செய்கிறான். சரி, இப்படி செய்யும் போது என்னென்னத்தை கையாண்டாங்க? நம்ம திருமணத்துல கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் கவனமா இருக்க வேண்டும். என்னென்னத்தை பண்ணணும்? நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 24 அதிகாரம் 10வது வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, வாசிக்குமா, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் புறவண்டையிலே தண்ணீர் கொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது. மெசொப்பொத்தாமியா என்கிற அந்த தேசம் கானான் தேசத்திலிருந்து 450 கிலோமீட்டர், மைல் தூரம். கிலோமீட்டர் கூட கிடையாது, 450 மைல். ஒரு நீண்ட பயணம். ஒரு வயதான எலியாசர் இவ்வளவு பெரிய பயணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். விசுவாசியை கண்டுபிடிக்க வேண்டும். சும்மா நம்ம பார்த்த உடனே தீர்மானம் எடுப்பதல்ல திருமணம். திருமணம் என்பது மிக மிக யோசித்து ஜெபித்து தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 450 மைல் தூரம் போய் ஒரு விசுவாசியை இவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. காரணம், விசுவாசியை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க அந்த ஆதியாகமம் 24:12 வாசிங்களேன். எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. பாத்தீங்களா, திருமணத்துக்காக அந்த வேலைக்காரன் செய்த விஷயம் என்ன தெரியுமா? சரியான திருமணத்தை செய்வதற்கு, சரியான நபரை கண்டுபிடிப்பதற்கு அவன் ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தான். கடவுளை சார்ந்திருந்தான். ஒரு திருமணத்துக்காக, ஒரு திருமணத்தை ஏற்படுத்துவதற்காக முழுக்க ஒரு விசுவாசி கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஆண்டவரே, ஒரு விசுவாச பெண்ணை எனக்கு நீர் கொடுப்பதற்காக நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அவன் அதுக்கு ஒரு அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். ஆம்பிரியமானவர்களே, விசுவாச திருமணம் என்பது கர்த்தருடைய விருப்பத்தின்படியும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வழிநடத்தலின்படியும் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும்.
எலியாசர் கடவுளுடைய வழிநடத்தலை ஜெபத்தோடு ஜெபித்து ஆரம்பித்தான். ஆண்டவரே, எனக்கு நீ நல்ல ஒரு பெண்ணை, என் எஜமானுக்கு ஏற்ற பெண்ணை நீர் எனக்கு காட்ட வேண்டும். தன்னுடைய உத்தி, தன்னுடைய புத்தி, தன்னுடைய திறமையை திருமணத்தில் அவர்கள் பயன்படுத்தவில்லை. கண்களால பார்த்து பாவத்துக்கு அழகாகுது, நல்ல குடும்பம், அப்படியெல்லாம் முடிவு செய்யல. ஒரு பெண்ணை தீர்மானிப்பதற்கு கடவுளுடைய தெய்வீக வழிநடத்தல் அவசியம். கடவுளுடைய வழிநடத்தல் அவசியம். நான் நிறைய நேரங்கள்ல பெண் பார்க்க போகும்போது நான் ஜெபிக்கிற பழக்கம், கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த திருமணத்தை வாய்ப்பு செய்யும், இல்லாவிட்டால் தடை செய்யும். தவறில்லை, ஜெபிக்கணும். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாவிட்டால் இந்த 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 பயணத்தை நீ தடை செய்யும். ஆம்பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் அவன் செஞ்ச விஷயம் தெரியுமா? முதல்ல அவன் விசுவாசியை தேர்ந்தெடுக்க விரும்பினான். அந்த விசுவாசிக்காக ஜெபம் பண்ண விரும்பினான். 3வது 12வது வசனம், 24:12 சாரி 14. சொல்லிட்டு 26, 27 சொல்றா. என்ன சொல்றா? அப்பொழுது எலியாசர், இந்த நீங்க கவனிக்கணும், தலை குனிந்து என்று சொல்லும்போது அவருடைய தொழுகைக்கான ஒரு ஒரு முதல் படி, தொழுகைக்கான ஒரு ஒழுங்கு. அவன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நன்றி செலுத்தினான், தொழுகை செய்தான். அவன் விசுவாசியை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதற்காக நீண்ட பயணத்தை, விலைக்கிரயத்தை கொடுத்தான். அதற்காக கடவுளை சார்ந்து ஜெபித்தான். அதை கண்டுபிடித்த உடனே அவன் ஆண்டவருக்கு தொழுகை செய்தான். இந்த பெண்ணுதான் என் எஜமானுக்கு ஏற்ற பெண் என்று கடவுள் உணர்த்தின போது அவன் ஆண்டவரை தொழுது கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். இதெல்லாம் நம்முடைய திருமணத்தில் இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கு திருமணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொண்டான். அதுக்கப்புறமா 33 அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு மெசபதோமியாவுடைய மக்களுடைய கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? பெண்ணை உறுதி செய்கிற வரைக்கும் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். நம்ம பழக்கம் கூட இருக்குது, கை நினைக்க மாட்டோம். இதே கலாச்சாரம் ஏன்னா ஆசியாவில் அந்த கலாச்சாரம் பரவி இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் உறுதி செய்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். எவ்வளவு ஒரு அந்த எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அவன் எவ்வளவு கண்ணியமும் கட்டுப்பாடு உள்ளவனாக இருந்தான். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசியை திருமணம் பண்ணுவதற்கு சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நீங்க வாசிங்கள அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்? 50 24 50 இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நீங்க ஒண்ணு முடிவுக்கு வரணும். ஒரு திருமணத்தின் முடிவு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஒரு மனதோடு 2 பேரும் முடிவு செய்ய வேண்டும். அது பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் 2 பேரும் சேர்ந்து அறிக்கை செய்ய வேண்டும், இது கர்த்தரால் வந்தது. அந்த உறுதி இல்லாம திருமணத்தை முடிவு செய்யக்கூடாது. அதுல கொஞ்சம் கூட 2 வீட்டுக்காருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது.
உலக பிரகாரமா எதையும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கென்று கர்த்தருக்காகவே அந்த திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்றால் 2 வீட்டுக்காரன் சொல்ல வேண்டும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு 100 பொண்ணு பார்ப்போம், நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு ஆரம்பமே போய் இதை பார்ப்பாரு, இது சரியில்லை, இது நமக்கு ஒத்து வராது, இந்த குடும்பம் இது கொஞ்சம் ஏழையா இருக்கிறாங்க, யார் நல்ல பணக்காரனா இருக்காங்க, நல்ல வசதியா இருக்காங்க பார்த்து ஓகே இது இது ஒன்று என்ன நோட்ஸ்ல எழுத பாஸ்டர், இந்த காரியம் கர்த்தரால வந்தது. அப்போ கடவுளுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் அந்த தீர்மானம் தீர்மானிக்கப்படுகிறது. அவன் சொல்றான் தெரியுமா, எந்த நலம் பலம் ஒன்றும் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை, இதுக்கு நாங்க எதுவுமே தீர்மானிக்கல, இது கர்த்தரால் வந்த காரியம், ஆதலால் இந்த திருமணத்தை உடனே நடத்த வேண்டும். அப்போ அந்த திருமணத்துல ஒரு மன நிறைவு இருக்க வேண்டும். அது பெற்றோர்களுடைய சம்பந்தத்தை வெளிப்படுத்துவது, கடவுளுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது. 51 வாசிங்களே. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும் படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போ என்றார்கள். பாத்தீங்களா? அப்பா அம்மா சொல்றாங்க, இதோ என்னுடைய பெண் இருக்கிறார், கடவுளுடைய சித்தத்தின்படி அவளை அழைத்துக் கொண்டு போ. கூட்டின்னு போயிடலாமா? கடவுளுடைய சித்தம் இவர்கள் மூலமாய் வெளிப்பட்டாலும் ஆவியானவர் இன்னொரு விருப்பத்தை அங்கு அங்கீகரிக்க விரும்புகிறார். 58, 24, 57, 58. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று. இது கர்த்தரால் வந்த காரியம் என்று உறுதி செய்யப்பட்ட போதிலும் கடவுள் அந்த திருமணத்திற்கான பெண்ணினுடைய விருப்பத்தை மதிக்கிறார், கனம் பண்ணுகிறார். கேட்கிறாங்க, இந்த பொண்ணை கேளுங்க, அந்த பொண்ணுடைய விருப்பத்துக்கு மாறா திருமணம் செய்தால் அது கர்த்தருடைய சித்தமா இருக்க முடியாது. யார் திருமண வாழ்வில ஈடுபட போகிறார்களோ, திருமண உடன்படிக்கையில ஈடுபட போகிறார்களோ, அவர்களுடைய முழு விருப்பத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த பெண்ணுடைய விருப்பத்தை கேட்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க வாசிங்கள அதே 24 நீங்க 50வது வசனத்துக்கு மறுபடியும் வருவீர்கள் என்றால், அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம் கொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்க கடவுளுடைய சித்தத்தின்படி அந்த பெண்ணுடைய விருப்பத்தை கேட்டார்கள். விருப்பத்தை கேட்டது மாத்திரமல்ல, அவளை வாழ்த்தி அவளை அனுப்பினார்கள். யாரோடு கூட? எலியாசரோடு கூட அனுப்பினார்கள். அப்போ ஒரு திருமணம் என்றால் அங்கே கடவுளுடைய விருப்பம் வெளிப்படுத்தப்பட வேண்டும், தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணினுடைய விருப்பம் தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தாருடைய அப்பா அம்மா விருப்பம் அது முழுமையான சம்மதத்துக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனதோடு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். நீங்க யாக்கோபு கொடுங்க, அவன் கெட்டவன் தான். ஆனா அவன் மாமா வீட்டுக்கு போன பிறகு அவங்க மாமா கேட்கிறாரு, இவ்வளவு நாள் நீ வேலை செஞ்ச, உனக்கு ஏதாவது கூலி வேணுமா? அவன் சொல்றான், கூலியெல்லாம் வேணாம், உன் பொண்ணுல ஒரு பொண்ணை கொடுத்து 2 பொண்ணு வச்சிருக்க, ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, நான் 7 வருஷம் அந்த பெண்ணுக்காக வேலை செய்கிறேன். அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்வது என்பது வாங்குவதற்காக அல்ல. அதாவது வரதட்சணை என்பது வேதத்தில் இல்லை. ஆனா வேதத்தின் அடிப்படையில் விலைக்கிரையும் கொடுத்தார்கள். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு அந்த பெண்ணை திருமணம் செய்ய போகிற மாப்பிள்ளை விலைக்கிரையும் கொடுத்தார். 7 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. அவன் விரும்பினான்,
பார்த்த உடனே அவனுக்கு லவ் வந்துச்சு. ஆக்சுவலாக யாக்கோபு லவ் மேரேஜ் தான். பார்த்த உடனே விரும்பிட்டான். எந்த பொண்ணை? சின்ன பொண்ணை. பெரிய பொண்ணை வேணான்ட்டான். அது கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சின்ன பொண்ணை விரும்பினோடனே தாய் மாமா பொண்ணு அவன் விரும்பினோடனே நினச்சிருந்தா அவன் அந்த ராத்திரிக்கு கூட தூக்கியிருக்கலாம். தூக்கின்னு ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் ஓடல அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும் விசுவாச வாழ்வு என்பது ஒழுங்குபடுத்தப்பட்டது, கர்த்தருடைய சித்தத்திலே நடைபெற வேண்டும். அவன் முறைப்படி செய்தான். அதை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய விருப்பத்தை கேட்டான். 7 வருஷம். அதுக்கப்புறம் ஏமாற்றான். மறுபடியும் 7 வருஷம் இருந்தான். அப்ப கூட அவன் தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், ஓடி இருக்கலாம். இவனுக்கு யாக்கோபுக்கு ஆபிரகாம் தீர்மானிக்கப்பட்ட திருமணம் நடந்தது. ஆனா இதை ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு அப்படி அல்ல. அவன் விரும்பின பெண்ணை அவன் திருமணம் செய்வதற்கு முறைப்படி திருமணத்தை செய்தான். அப்போ 14 ஆண்டுகள் வேலை செய்து அவன் விரும்பின பெண்ணை அவன் திருமணம் செய்தான். அப்படி என்றால் அவன் நேசித்த பெண்ணுக்காக அவன் விலைக்கிரிய கொடுத்தான். மறந்துடாதீங்க. நீங்க ஈசாக்கு பலி முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு காட்சி ஈசாக்கினுடைய திருமணம். ஈசாக்கினுடைய பலி கிறிஸ்துவின் பலிக்கு ஒப்பனையான ஒரு வெளிப்பாடு. கிறிஸ்துவின் பலி முடிந்த பிறகு அதுக்கப்புறம் அவருடைய திருமணம், மணவாட்டியாகிய திருச்சபை மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பாக ஈசாக்கினுடைய திருமணம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த திருமணத்துக்காக, இந்த மணவாட்டிக்காக கிறிஸ்து கொடுத்திருக்கிற விலைக்கிரையும் ஏராளம். விலைக்கிரையும் கொடுத்தார், தன் உயிரையும் கொடுத்தார். தன்னுடைய மணவாட்டியாகிய திருச்சபைக்காக தன் உயிரையே கொடுத்தார். அப்போ கடவுளுடைய ஏற்படுத்தப்பட்ட திருமண ஒழுங்கு என்பது அது தெய்வீகமானது, அது பரிசுத்தமானது, அது பரிசுத்த சந்ததியை, விசுவாச சந்ததியை மையமாய் கொண்டது. அது மிக மிக ஜாக்கிரதையாக, மிக மிக கரிசனையோடு தேவ சித்தத்தின்படி அந்த திருமணம் செய்து முடிக்க வேண்டும். சரியா? பொண்ணு ரொம்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவள். ஈசாக்கு எப்படி? ஈசாக்கை பற்றி வேதம் சொல்கிறது. 63வது வசனத்தை வாசிங்களேன். 24, 63. அவன் மாப்பிள்ளை எப்படி? சாயங்கால வேளையிலே தியானம் செய்கிற பழக்கம் உள்ளவன். ஈசாக்கு ஆபிரகாமால் அப்படிதான் வளர்க்கப்பட்டார். ஒரு பக்தி உள்ள ஒரு மணவாளன். சாயங்கால வேளையில அவன் தியானம் செய்கிற பழக்கம் உள்ளவனாய், தேவனோடு கூட உறவு கொள்கிறவனாய், தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள மணவாளனுக்கு, ஒரு அழகான பக்தி உள்ள ரெபெக்காளை மணவாட்டியை கடவுள் தேர்வு செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வில் இந்த 4 விஷயத்தை கைக்குள்ள மறந்துவிடக்கூடாது. 1, நாம் எடுக்கிற பெண்ணோ மாப்பிள்ளையோ ரட்சிக்கப்பட்டவரா, விசுவாசியா, மெய்யான மனம் திரும்புதலை பெற்றவரா, மெய்யான ரட்சிப்பை பெற்றவரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். 2, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த மெய்யான விசுவாசி கடவுள் என் பிள்ளைக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக நியமித்திருக்கிறாரா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். 3, அப்படி கர்த்தரால் அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஆணோ கர்த்தர் நமக்கு ஒருவேளை வெளிப்படுத்துவாரானால் அது அந்த முழு குடும்பத்தின் ஒரு மனதை, சம்மதத்தை நான் உறுதி செய்ய வேண்டும். 4, அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற 2 பிள்ளைகளுடைய தீர்மானத்தை நான் உறுதி செய்ய வேண்டும். அப்போ கிறிஸ்தவ திருமணம் பெற்றோருடைய ஒப்புதல், கடவுளுடைய ஒப்புதல், திருமணம் செய்து கொள்ள போகிற தம்பதிகளுடைய ஒப்புதல். இந்த 3ஐயும் பிரதானமாய் மையமாய் வைத்து கிறிஸ்தவ திருமணம் தீர்மானிக்கப்பட வேண்டும்.
ஏன்னா இந்த திருமணம் என்பது அது நித்தியத்திற்குரியது, இந்த உலகத்தோடு முடிகிற விஷயம் இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தின் திருமணத்தின் உறவு நித்தியத்திற்கு போகாமல் இருக்கலாம், ஆனா இந்த திருமணத்தின் நபர்கள் நித்தியத்திலே கடவுளை நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே ஆராதிப்போம் என்கிற வார்த்தை இந்த உலகத்தோடு முடிவதல்ல, அது நித்தியத்திலே தொடர்கிறது. அந்த ஆராதனை உலகத்தோடு முடிவதல்ல, அது பரலோகத்திலே தொடர்ந்து நடக்கிற ஒரு ஆராதனை. என்னுடைய சரீரம் நரகத்துக்கு போவதை கடவுள் விரும்புவதில்லை. என் தலையாகிய கணவன் நரகத்துக்கு போவது கர்த்தருடைய சித்தம் இல்லை. இல்ல, கடவுள் சொல்றாரு, மனைவிக்கு புருஷனாவா இருக்கிறான், தலையா இருக்கிறான். உடம்பு தலை பரலோகத்துக்கும் உடம்பு நரகத்துக்கு அனுப்புவாரா? அது அவருடைய சித்தம் இல்லை, அப்படி இருக்காது. அப்படி அவர் திட்டமிடுவதில்லை. அந்த முழு சரீரமும் பரலோகத்துக்கு வரணும். அது மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாக அது மாற வேண்டும். அது இங்கே தீர்மானிக்கிறார், அது இங்கே கரெக்ட் பண்றார். அப்படி இல்லைன்னா அது இங்கே கரெக்ட் பண்ணிடுறார். சரியான நபரை அவர் மறுபடியும் இணைக்கிறார். ஆம்பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்தவ திருமணம் என்பது நித்தியத்தில் தீர்மானிக்கப்பட்டது. திருமணம் என்பது கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. திருமணம் என்பது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாகிய திருச்சபையிலே இணைக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபை திருமணம். அதனால் அந்த திருமணத்தை நாம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, திருமணம் மனிதருடைய கண்டுபிடிப்பு அல்ல, அதை நீர் கண்டுபிடித்தீர் ஆண்டவரே. திருமணத்தை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. ஆதாம் கேட்பதற்கும் அவனுடைய விருப்பத்திற்கும் அவனுடைய வேண்டுதலுக்கு முன்பாகவே அவனுக்கு திருமணத்தை தீர்மானித்தீர். நீர் ஏற்படுத்தின திருமணம் இந்நாள் வரைக்கும் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் உம்முடைய குமாரனுடைய உகந்த மனவாட்டியாகிய திருச்சபையில இணைத்துக் கொண்டே இருக்கிறேன். மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாகிய விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பக்தி உள்ள சந்ததியை முடிக்குமாறனாகிய கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாகி நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திட்டத்தில் நாங்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தீர்மானத்தில் நானும் எங்கள் மனைவியை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிள்ளைகளோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவ திருமணங்கள் உம்முடைய மகிமைக்கென்று நீர் நடத்தி வருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிகளை நீர் ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட விசுவாசிகளை நாங்கள் இனம் கண்டு அந்த நபர்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிற புனிதமான அந்த திருமண உறவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக, பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பமாக, பிரித்தெடுக்கப்பட்ட திருச்சபையாக உடைய மனவாளனுக்காக நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.